சென்னை தொகுதியில் அமமுக சார்பில் போட்டியிடும் டிடிவி தினகரனை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வருகை தந்தார். அப்போது பிரச்சார கூட்டத்திற்கு வந்த தொண்டர் ஒருவர் கரிபிடித்த குக்கர் ஒன்றை எடுத்து வந்து டிடிவி கண்முன்னே ஆட்டியதால் அவர் முகம் சுளித்து திரும்பிக் கொண்ட காட்சி வைரலாகி வருகிறது. 10 ஆண்டு காலமாக எப்படிப்பட்ட ஆட்சியை பிரதமர் கொடுத்திருக்கின்றார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். விளம்பரமே தேவையில்லாத ஒரு ஆட்சிங்க. ஸ்டாலின் ஐயா மாதிரி இல்லைங்க. 33 மாசம் ஆட்சியில் இருந்துகிட்டு விளம்பரமா போட்டு நான் வேலை செய்திருக்கின்றேன், வாக்களியுங்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. 10 ஆண்டு காலமாக ஏழை மக்கள், தாய்மார்கள், விவசாய பெருமக்கள், இளைஞர்கள் இவர்களை மையமாக வைத்து ஒரு அரசு தேசிய ஜனநாயக கூட்டணியில எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுக்க முடியும் என்று காட்டியிருக்கிறது. அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே, 2014 283 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மோடி ஐயாவுக்கு கிடைச்சாங்க. 2019 தேசிய ஜனநாயக கூட்டணியில எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுக்க முடியும் என்று காட்டியிருக்கிறோம். அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே, 2014 283 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மோடி ஐயாவுக்கு கிடைச்சாங்க. 2019 ஜனநாயக கூட்டணியில எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுக்க முடியும் என்று காட்டியிருக்கிறோம். அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே, 2014 283 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மோடி ஐயாவுக்கு கிடைச்சாங்க. 2019 300. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.